ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. நீங்கள் ஒரு வீடு வாடகை கொடுத்துருக்கீங்க, ஆனால் ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் எதுவும் போடலை. இப்போ உங்ககிட்ட இருக்கிற வாடகைதாரர் வாடகையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்கள் சட்ட ரீதியான முடிவு என்ன எடுக்க முடியும்? தமிழ்நாடு லேண்ட்லார்ட்ஸ் அண்டு டெனன்ட்ஸ் ரைட்ஸ் ஆக்ட் 2017 சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு வீடு வாடகைக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அக்ரிமெண்ட் கட்டாயமாக போட்டுக்கணும், அது ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்லுது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அது இல்லாமையே வாய்மொழியாகவே அவங்களுக்கு வாடகை கொடுத்துட்றாங்க. இப்போது அக்ரிமெண்ட் இல்லாத இந்த நேரத்தில் வாடகைதாரரை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி வெளியே அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அக்ரிமெண்ட் இல்லைனாலோ அவங்க உங்கள் வீட்டு வாடகை உங்களுக்கு கொடுத்துட்டாங்கனாலே அவங்க வீட்டு வாடகைதாரர் தான். நீங்கள் டைரெக்டாக அவங்கள வெளியே தள்ள முடியாது, கண்டிப்பாக கோர்ட்டோட பர்மிஷன் வேணும். அதுக்கு நீங்கள் லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். ஐடிஆர்ஏ ஆக்டில் செக்ஷன் 21 சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்கணும். பேங்க் டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபு, அவங்க இருந்ததுக்கான சாட்சி, எலக்ட்ரிசிட்டி பில் இது இருந்தாலே போதும், அவங்க மேலே கேஸ் கொடுக்கலாம். இதுவே நீங்கள் ஓனராக இருந்தீங்கன்னு சொன்னால் லீகல் நோட்டீஸ் முதல்ல கொடுங்க, கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் ஒரு வாடகைதாரராக இருந்தீங்கன்னு சொன்னால் ரெண்ட் பேமெண்ட்டை வச்சுக்கோங்க. ஓனர் ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் எதாவது நடந்துட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் அல்லது கோர்ட்டில் ப்ரொடெக்ஷன் எடுங்க. அக்ரிமெண்ட் இல்லைன்னா கோர்ட் தான் டிசிஷன் எடுப்பாங்க, ஃபோர்ஸாக யாரையும் வெளியே தள்ள முடியாது. இது மாதிரி லா பற்றி தெரிஞ்சுக்க லீகல் மெசஞ்சருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.